ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க. என்னென்னா, நம்ம யூடியூப் சேனல் நேம் நான் வந்து ரீசெண்டாக மாற்றிருந்தேன், சங்கி டைரிஸ்ன்ட்டு. இப்போது மறுபடியும் நான் மாற்றிட்டேன். ஏன்னா பல பேர் என்னை திட்டினீங்க, எதுக்கு உங்கள் நேமை ஃபஸ்ட்டே நல்லா இருந்தது, யூனிக்காக இருந்தது, பார்க்கறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அது எதுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்ட்டு. ஸோ நானும் யோசித்தேன், ஏன் நம்ம மாற்றணும். சங்கி டைரிஸ்ன்னு நான் வந்து யூடியூப்பில் அடித்து பார்த்தேன். நிறைய பேர் வந்து அந்த நேமில் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் என்னுடைய கும்பச்சோரிக்கு நான் வந்துட்டேன். ஸோ நான் என்னுடைய நேமை வந்து அகெயின் நான் மாற்றிட்டேன். கும்பச்சோறு தான் என்னுடைய நேம். ஸோ இதனோட மீனிங் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்ததில்ல. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா, கும்பச்சோறுன்றது வந்து நம்ம போடுவாங்கல்ல, கும்பச்சோறுன்றது எல்லாமே இருக்கும் அந்த இதில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சேனலில் வந்து எல்லாமே போடுவோம். குக்கிங் அண்ட் நாலேஜ் அண்ட் எல்லாமே சேர்ந்த மாதிரி போடுவோம். நம்மளோட ஃபீலிங்கை ஷேர் பண்ணலாம், மற்றவங்க ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கல சொல்லலாம். ஸோ அதுக்கேற்றது தான் இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணது. ஸோ அதுக்கு தான் நான் கும்பச்சோறுன்னு வச்சேன். ஸோ இதனுடைய மீனிங் இது தான். ஸோ இனிமேல் நான் யார் சொன்னாலும் மாற்ற போகிறது கிடையாது. என்னுடைய சேனல்லே கும்பச்சோறு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதானே பார்த்தீங்கன்னா, இல்லை, இன்றைக்கி வீடியோவே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னென்னா, நான் இன்ஸ்டாகிராமில் கியூஏ கொஸ்டின் வச்சுருந்தேன். ஸோ நிறையா பேருக்கு வந்து, நீ என்ன செலிப்ரிட்டியா, நீ வந்து கியூஏ கொஸ்டினுக்கு. நான் இப்போ இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டுலேருந்தே 2018 நான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்ஸ்டாகிராம்லேருந்து. அப்போலேருந்தே நான் கியூஏ கொஸ்டின் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். நான் அங்கே ரிப்ளை பண்ணுவேன். நான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அங்கே கேட்டுட்டு இங்கே அந்த கண்டென்ட் பார்த்தேன், அது பிடிச்சிருந்தது. ஸோ நான் இதில் வந்து ஷேர் பண்ணலாம், லைவாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லைவில். ஸோ வந்து என்னோடய கான்வர்சேஷனை நான் லைவாக கொடுக்குற மாதிரி நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கியூஏ கொஸ்டின் வைக்கும் போது எனக்கு வந்து கம்மியான ரெஸ்பான்ஸ் தான் வந்தது. ஸோ அடுத்தது இன்னொரு வாட்டி நான் கியூஏ கொஸ்டின் வச்சேன், அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது. ஸோ நான் எல்லாமே எங்கள் அம்மா செல்லை வந்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் என்னென்ன கொஸ்டின் இருக்குன்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி தெரியுமா கமெண்ட்லாம் வரும், ஆக்சுவலி அழகி, எனக்கே சிரிப்பாக வருதுங்க. அழகி, நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அதெல்லாம். சரி, யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, ஏங்க இந்த மாதிரிலாம் போடுறீங்க. அழகி எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. ஸோ சொல்லும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தர் கேட்டார். என்னென்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் தான் அவர், ராம். அவங்க கூட ஒர்க் பண்ணுவங்க தான் எல்லாம். ஸோ நீங்கள் பழைய வெர்ஷன் சங்கீதாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எஸ் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நான் இப்போ எப்படி இருக்கேன், அப்போ எப்படி இருந்தேன்றது. ஸோ நான் வந்து என்னுடைய 2020 சங்கியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நான் பிகாஸ் வந்து லைஃபுமே சரி, இப்போ இருந்த லைஃப் ஸ்டைலுமே சரி, அப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் சரி. நான் வந்து அப்போது வந்து 10K தான் சம்பாதிச்சேன். அப்போ வந்து நான் நிம்மதியாக இருந்தேன், எனக்குன்ட்டு எதுவுமே இல்லை, என் அம்மா கூட ஜாலியாக இருந்தேன். அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அது. நான் ரொம்ப வந்து சென்டிமெண்ட்டாலாம் பேசலாம் விரும்பலை இங்கே. ஸோ அந்த லைஃப் ஸ்டைலுமே சரி. இப்போ இருக்கிறது வந்து நான் குண்டாயிட்டேன், என்னுடைய ஃபேஸில் பிம்பிள்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்குன்ட்டுன்னு ஒரு டைமே கிடையாது, எனக்குன்னு ஒரு டைம் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்லாம் அப்படியே வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி அவ்வளோலாம் என்ஜாய்லாம் கிடையாது. நான் வீடு ஆஃபீஸ்னு இருக்கும். ஸோ அப்போவே நான் அப்படி தான் இருந்தது. ஆனால் அப்போவுமே நான் ஜாலியாக இருந்தேன். வீடு ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸில் வந்து 5 o'clock வரையும் தான் ஆஃபீஸ். ஸோ நாங்கள் வந்து 8 o'clock வரையும் நாங்கள் அங்கே தான் இருப்போம். அங்கே இருந்துட்டு அங்கே கொலீக்ஸ் கூடலாம் வந்து ஃபன் வேறு லெவலில் இருக்கும். இப்போல்லாம் வந்து பேபி ஃபேமிலின்னு வந்துட்ட பிறகு இப்போ என் லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, நான் 4 மணி எப்படா அவங்க வீட்டுக்கு போகணும், குழந்தை இருப்பான் பார்க்கணும், அப்படி அந்த மாதிரி வந்து எனக்கான ஒரு டைம் இல்லாமல் ரொம்ப அப்படி போயிட்டே இருக்கு. எனக்கு வந்து குழந்தை எனக்கு ரொம்ப வந்து என் லைஃப்பில் வந்து பெரிய கிஃப்ட்டு. பட் வந்து எனக்கான டைம் இல்லை. அண்ட் வந்து இன்னும் அந்த ஓல்டு வெர்ஷனை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அந்த ஓல்டு லைஃப்க்கு என்னால் கண்ணவங்களை கூட நினச்சி பார்க்க முடியாது, அப்படி போக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிம்மதியான லைஃப் எனக்கு கிடைக்காது. ஆனால் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். நான் தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். உங்கள் வீடியோ ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க.
பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா பார்க்க வேணாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அப்புறம் ஏன் பார்க்குறீங்க? பார்க்கறதால சொல்லலை, க்ரிஞ்சாக இருக்குன்னா ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கண்டென்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்சதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆக்சுவலி பிகினர் தான். அப்கமிங் டேஸில் நான் மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் போகிறேன், அதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் வந்து க்ரிஞ்சாக இருக்குன்னா எனக்கு புரியல அது எப்படி கொண்டு போகணுன்ட்டு. பண்ண போகலாம், இதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். என்டர்டைன் ஆகுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரிலாம் ரொம்ப கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க. உங்கள் சன்னை நீங்கள் என்னவா ஆக்க விரும்புகிறீங்க? ஸோ அவன் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் இப்போவுமே சரி, அவன் கீழே விழுந்தா நான் எழுப்பி விட மாட்டேன். ஏன்னா நான் குனிஞ்சு அவனை தூக்கத்துக்குள்ளே அவன் அழுது முடிஞ்சு அவன் எதுவும் ஆகிடுவான். ஸோ அப்படிலாம் இல்லை. நான் அவன் கீழே விழுந்தா கூட நான் எழுப்பி விட மாட்டேன். ஏன்னா அவனா ஏஞ்சிக்கிட்டு அவனா கற்றுக்கிட்டு வந்தால் நான் விடுவேன். ஸோ அவன் என்ன ஆகணுன்றது அவன் தான் டிசைட் பண்ணணும். அவன் வந்து படிக்கலை, நான் மாடு மேய்க்க தான் போகிறேன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுவேன். நீ ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து அவனை வளர்ப்பேன். அவன் வந்து படித்தாலும் படிக்கட்டும், படிக்கலை, நான் வந்து மாடு மேய்க்க தான் போகிறேன்னா போடான்ட்டு ஹாப்பியாக அனுப்பி விடுற தாய் தான் நான். ஸோ அதனால் வந்து அவன் வந்து என்ன ஆக போகிறான்னா, நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், உனக்கான லைஃப்பை நீயா வாழு, மற்றவங்களுக்காக வாழாத. ஏன்னா என் லைஃப்பில் எனக்கான இடத்துல நான் இல்லை. நான் திரும்பி பார்த்தேன்னா எனக்கான ப்ளேஸ் எனக்கு இல்லை. உனக்கான லைஃப் இது உன் லைஃப். ஸோ நீ வாழ், நீ எப்படின்னா வாழு, உனக்கு எல்லா சைட்லையுமே நான் நிற்பேன். ஆனால் நீ தப்பு பண்ண மட்டும் நான் கேட்பேன். பட் வந்து நீ எந்த சைடு நீ கீழே விழுந்து ஏஞ்சிக்கணும்னு தான் நான் விடுவேன். ஸோ உனக்கு பிடிச்சதை நீ செய். ஸோ அதுதான் என்னுடைய நான் ஒரு மதராக நான் ஒரு ஃபீல் பண்ணுறது. அவன் என்னை கூட்டிகிட்டு போகிறது அந்த வழியில் தான் கூட்டிகிட்டு போவேன். இது தப்போ சரியாக எனக்கு தெரியாது. கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ அவனுக்கு எஜுகேஷன்லாம் தர மாட்டிங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு நான் எஜுகேஷன் தான் தருவேன். நான் வந்து அவன் ஆசைக்கு போவேன். பட் வந்து அவனுக்கு எஜுகேஷனை நான் மெயினாக கொடுப்பேன். பிகாஸ் என்னோடய எஜுகேஷன் தான் என்னை வாழ வச்சுட்டே இருக்குது. ஸோ நான் அப்போ வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். நான் நல்லா படிச்சிருந்தேன், இன்னும் நல்லா இருந்திருக்கலாமோன்ட்டு நான் இப்போ யோசிக்கிறேன். பட் நான் அவனை அதை ஃபீல் பண்ண விட மாட்டேன். நான் வந்து நல்ல ஒரு பாதைக்கே கொண்டு போவேன். தேங்க்யூ ஃபார் திஸ் கொஸ்டின். நான் சொன்னேன்ல இவ்வளோ ஒயிட்டாக இருக்கீங்களா? எங்க மேக்கப் தான் எல்லாமே, அதனால் நம்பாதீங்க. முதல்ல ஃபோனில் பார்த்து ஒருத்தங்களை வந்து ஃபைன் பண்ணிடாதீங்க. எவ்வளோ ஒயிட்டாக இருக்காங்க, எவ்வளோ இதுவாக இருக்காங்க, இது மேக்கப் தான். ஸோ வெயிலில் போய் என் கை எவ்வளோ கருப்பாயிடுச்சு பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் மேக்கப் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா, உங்கள் லைஃப் ஸ்டோரி சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான் கேட்டாங்க. ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வந்திருக்கேன்ல, ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் டைம்லாம் வந்து என் கூட இருந்த ஒரு பர்சன் தான் சொல்லி கேட்டிருக்காங்க. என் லைஃப் ஸ்டோரி சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் போகலை. ஸோ அதெல்லாம் நான் இப்போதைக்கு நான் ஷேர் பண்ணலை. ஸோ இன்கேஸ் என்ன 4 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் அதை உங்களுக்கு சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். அதில் நிறையா இருக்குது. ஸோ பேசலாம் அதை பற்றி. நான் வளருவேனான்னு தெரியாது. ஸோ வளர்ந்தேன்னா நான் உங்களுக்கு இதை நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்கிறேன். பெஸ்ட் அட்வைஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். நானே யங்ஸ்டர் தாங்க, எனக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். நானே நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்ருக்கேன், என்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் தாலி ஏன் போட மாட்டீங்க? பெரிய செலிப்ரிட்டின்னு நினைப்பா அப்படின்ட்டு. செலிப்ரிட்டி ஆனால் தான் தாலி போடணுன்னா ஒன்றும் கிடையாதுங்க. எத்தனை செலிப்ரிட்டி தாலி போட்டு தான் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. தாலின்றது வந்து நான் இதுக்குள்ளே போக விரும்பலை. நான் ஆக்சுவலி இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் யாருக்கும் விரும்பலை. தாலி போட்டால் தான் வந்து குடும்ப பெண்ணு அப்படிலாம் கிடையாது, ஓகேவா? நான் குடும்பத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ தாலி தான் ஒரு தீர்மானிக்கோன்னா என்னை யாரும் தீர்மானிக்க வேண்டாம், அந்த மாதிரி இல்லை. தாலி எனக்கும் போட்டுக்க தான் பிடிக்கும். பட் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வாசப்படி அப்படின்ற மாதிரி தாங்க இது. ஸோ அந்த பாட்டுக்கும் நம்ம போக தேவையில்லை, நம்ம இதை ஒரு பண்ணாவே கொண்டு போகலாமே, ஓகேவா? வெயிட் எப்போ குறைப்பீங்க? சத்தியமாக எனக்கே தெரியலங்க வெயிட் எப்போ தான் குறையும்ன்ட்டு. நானுமே அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ எப்போ குறையணும் தெரியல. ஸோ நான் குறைஞ்சேன்னா அதே ஒரு வீடியோ போடலான்னா கருமம் நடக்க மாட்டுது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, உங்கள் ட்ரீம் என்ன? எனக்குன்னு வந்து வளரும் போதும் ட்ரீம் இல்லை. இப்போ இருக்கும் போதே என்னுடைய ட்ரீம் ஒன்றே என் பையன்தான். அவன் ட்ரீமை வந்து நான் வந்து சக்ஸஸ் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ ஓட போகிறேன். நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் உங்களுக்கான ஒரு அட்வைஸ் நான் தரேன். நீங்கள் வந்து உங்கள் வந்து லைஃப்பை வந்து நல்லாவே பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் மேரேஜ் முன்னாடி சொல்கிறேன், ஏன்னா நம்ம மேரேஜ் வரையும் வந்து நம்ம இருந்திருப்போம். உங்களுக்கு நீங்கள் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே, உங்களுக்குன்னு ஒரு ஏஜ் ஒரு மெச்சூரிட்டி வந்தாலே
நீங்கள் உங்கள் லைஃப்பை பிளான் போட்டுருங்க. பிளான் போட்டுட்டு அதுபடி மூவ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. பிளான் பண்ணணும். பிளான் பண்ணலைன்னா அவ்வளோதான் உங்கள் லைஃப் டேமேஜ் பண்ணுருவாங்க. ஸோ யாரையுமே நம்பாதீங்க. சொந்தம், கூட இருக்கவங்க, கூட பிறந்தவங்க யாருமே நம்பாதீங்க. உங்கள் லைஃப் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். யார் தப்பாக பேசினாலுமே பரவாயில்ல. தப்பாக மட்டும்தான் பேச முடியும். உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நல்ல டிசிஷனாக எடுத்து உங்கள் லைஃப்பை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு போங்க. மெயினாக மேரேஜுன்ற ஒரு விஷயத்துலையுமே நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து யாருக்காகவும் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு சின்ன அட்வைஸ். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து QA கொஸ்டின்ஸ். இது முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய ஹேர் கேர் சொல்லுங்கள். அண்ட் வந்து நெக் பிளாக்காக இருக்குது அதுக்கு சொல்லுங்கள். அண்ட் ஸ்கின் கேர். ஸோ நான் வந்து முன்னாடியே வந்து நான் வந்து 2020 போது நான் இப்படி தான் இருந்தேன். அண்ட் 2022 அப்போ வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்ச பிறகு நான் இந்த ஸ்டேஜ் போனேன். ஏன்னா ஃபேஸ்லாம் வந்து டெலிவரிலாம் ஆகிட்ட பிறகு அப்படியாச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இப்படி இருக்கேன். ஸோ இதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். நிறைய டாக்டர்கிட்ட பார்த்து அதிகமாக தான் ஆச்சு. ஸோ அதனால டாக்டர் பார்க்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு செட் ஆகலை. ஸோ இந்த ப்ராடக்ட் போட்டு எனக்கு கொஞ்சம் மினிமைஸ் ஆச்சு. பெரிய ப்ராப்ளம் வந்து மினிமைஸ் ஆச்சு, சின்னதாக ஆச்சு அவ்வளோமே. தவிர பிம்பிள்ஸ் இன்னுமே என் ஃபேஸில் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் எல்லாமே வந்து அப்கமிங் டேஸில் போடுறேன். அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோவும் போடுவேன். இதுதான் நம்மளோட கும்பச்சோரோட சேனலில் இதுதான் வரும், எல்லாமே வரும். அண்டு நிறைய ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்ட் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலன்றீங்க. ஸோ ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ டேக் கேர், பாய். சம்மரில் உங்களை பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்கின்னை பார்த்துக்கோங்க. வெளியே போகாதீங்க. மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. மாம்பழம் சாப்பிட்டு தான் எனக்குலாம் நிறைய பிம்பிள்ஸ் ரீசெண்டாக வந்துருக்கு. ஸோ மாம்பழத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவர் வந்து அதிகமாக்கிடுவார். ஸோ டாட்டா, டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா நம்மளால் முடிஞ்சது செய்வோம். ஓகேயா? பாய்.